ராமசுந்தரம் வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவலை பதிவு பண்ணலாம். அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் பல்வேறு கட்சி நிகழ்வுகள்ல தன்னை முன்னிறுத்தி பல்வேறு செயல்களை ஈடுபட்டிருந்தார். ஏற்கனவே கட்சியில உள்கட்சி பூசல் நிறைய அதிகமான அளவுல நடந்து கொண்டிருந்தது. இந்த உள்கட்சி பூசல் விவகாரம் தொடர்பாக தேர்தலோடு கூட மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடைபெற்றது. இந்த நிலையில அவர் தேர்தலில் பணியாற்ற வேண்டும் என மூத்த தலைவர்களை வரவழைக்கப்பட்டு அமைதியான முறையில தேர்தலில் பணியாற்றணும்னு சொல்லி அனைவருக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட நிலையில மூத்த தலைவர்களுடைய அறிவுறுத்தலை கட்டுப்பட்டு பணிகள்லாம் நடைபெற்றது. இந்த நிலையில தேர்தல் முடிந்த பிறகு பல்வேறு பிரச்சனைகள் நடந்ததாக கூறப்படுகிறது. அவர் வீடு முன்பு சிலர் இரவு நேரங்களில் லாந்துவதாக தகவல்கள் வெளியான நிலையில புகார்கள் அளிக்கப்பட்டது. அதே போல தனக்கு சொந்தமான பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் அந்த கடிதத்தில், அதாவது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கடந்த 30ஆம் தேதி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அந்த 30ஆம் தேதி அனுப்பின கடிதத்துல பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பல்வேறு முக்கிய தலைவர்கள், அதாவது காங்கிரஸ் கட்சியோட முக்கிய தலைவர்கள், அதே போல நெல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்டவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அதுல குறிப்பிட்டிருந்தார். அதுல பணம் தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை அதுல குறிப்பிட்டு தேதி, தொலைபேசி எண் உள்ளிட்டவைகளையும் அதுல குறிப்பிட்டு இந்த புகார்ல தெரிவித்திருந்தார். தனக்கு மிரட்டல் விடுக்கிறார்கள், தனக்கு கொலை செய்து விடுவதாக மிரட்டுகிறார்கள், தனக்கு அச்சமாக இருக்கிறது என்பது போன்ற அந்த வாசகங்கள்லாம் அதுல குறிப்பிட்டு தான் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் என்ற இந்த பெயர் குறித்த அந்த லெட்டர் பேட்ல சீல் வைத்து, காங்கிரஸ் கட்சியுடைய சீல் வைத்து கொடுத்திருந்தார். இந்த நிலையில அவர் காணாமல் போனதாக இன்றைய தினம் புகார் எழப்பட்டது. புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கிய போலீசார் தற்போது அவர் எரிந்த நிலையில சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து உடற்கூறாய்விற்காக உடல் எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணையையும் 3 ஆய்வாளர்கள் கொண்ட தனிப்படை குழு விசாரணையை மேற்கொண்டிருக்கிறது. பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையும் நடந்து வருகிறது. எரிந்த நிலையில எடுக்கப்பட்ட அந்த சடலத்தின் அருகே பல்வேறு எரிபொருட்களும் கண்டறியப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் எதுவும் இருக்கிறதா என்பது குறித்து அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். உடல் எடுக்கப்பட்டது ஒரு தென்னந்தோப்பு, அதாவது தென்னமரம், தேக்கு மரம் உள்ளிட்ட பழைய தோப்பு. இதுல எப்போது சென்றார் என்ற காட்சிகள் எதுவும் கிடைக்கிறதா என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதியில் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசாரும் தீவிர விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். உறவினர்கள், அதுபோல இந்த தோட்டத்தின் அருகே இருந்தவர்களிடமும் விசாரணை நடந்து வருகிறது. உறவினர்கள் பார்த்துதான் இந்த தகவலை காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த தகவல் அடிப்படையிலும் தீவிர விசாரணை நடந்து வருகிறது. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சம்பவ இடத்திற்கு விரைந்து கொண்டிருக்கிறார். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட உயரதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் ராமசுந்தரம், தற்போது நெல்லை கிழக்கு காங்கிரஸ் தலைவர் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில 2 நாட்களுக்கு முன்பாகவே அவருடைய மகன் தரப்புல ஒரு புகாரும் வைக்கப்பட்டிருந்தது. அவர் காணவில்லைன்னு அதற்கு முன்பாகவே அவரே ஒரு புகாரையும் வைத்திருந்தார். அதுல மரண வாக்குமூலம்னே குறிப்பிட்டே ஒரு புகாரையும் வைச்சிருந்தாரு. இந்த புகார் மீதான விசாரணையெல்லாம் காவல்துறையில எந்த மாதிரியான நிலையில் இருந்துச்சு? காவல்துறை தரப்புல அந்த புகார் மீதான விசாரணை எந்த நிலையில இருந்துச்சுன்னு சொன்னாங்களா? தற்போது இந்த சம்பவம் நடந்த பிறகு தனிப்படையும் அமைக்கப்பட்டு இருக்கிறது. அது குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம் ராமசுந்தரம். ஏற்கனவே அந்த கடிதத்துல காங்கிரஸ் கட்சியோட மாவட்டத்தில் எழுதின புகார் கடிதத்துல அந்த பல்வேறு சம்பவங்களை குறிப்பிட்டு எழுதியிருந்த நிலையில அதுல ஒரு வாசகமும் இடம்பெற்றிருந்தது. எனக்கு ஏதாவது நேர்ந்தால் இவர்கள் தான் அதற்கு காரணம் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை அதுல குறிப்பிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் காவல் கண்காணிப்பாளர் புகார் அளித்த அடிப்படையில தான் விசாரணையை முதல்ல போலீசார் தொடங்கி இருக்கிறார்கள். அந்த முதல் காணாமல் போனதாக அவர் மகன் அளித்த புகாரையும் சேர்த்து வைத்து 3 தனிப்படைகள் இந்த சம்பவம் தொடர்பாக, அதாவது காணாமல் போனதுக்காக அந்த முன்கூட்டி அளிக்கப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் உள்ள சம்பவத்தின் வைத்துதான் காவல்துறையினர் இந்த விசாரணையை முதல்ல தொடங்கினார்கள். ஏற்கனவே அவர் அளித்த புகாரினை ஏற்ற காவல்துறையினர் முதற்கட்டமாக விசாரணையும் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் சூழல் தான் இந்த சூழல்ல இந்த புகாரும் வந்த நிலையில 2 புகார்களையும் ஒரு சேர வைத்து முதலில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கினார்கள். 3 ஆய்வாளர்கள் தலைமையிலான தனிப்படை அமைத்து அந்த புகாரில் குறிப்பிட்ட நபர்களிடம் விசாரணையை மேற்கொண்ட நிலையில் தான் இந்த சடலமாக கண்டெடுக்கப்பட்ட அந்த சம்பவம் நடைபெற்றது. தற்போது 2 சம்பவத்தையும் பொருத்தி வைத்து அந்த விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதாவது காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலான காவல் கண்காணிப்பாளருடைய நேரடி கண்காணிப்புல இந்த விசாரணையை மேற்கொள்வதற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணையும் நடந்து வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.